ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோ என்னென்னா 100வது பாகுபலி எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தேன். அதை தான் நீங்கள் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறீங்க. நான் கிளம்புற டைம் ரொம்பவே மழையாக இருந்தது. ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நின்றுட்டு அதில் போயிட்டேன். இப்படி தான் சைடில் நிறைய கடைகள் எல்லாம் இருந்தது. இங்கே என்னென்னா தேன்குளம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் இனிப்பு பண்டங்கள் எல்லாமே இருக்கும். அப்படியே நடந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். அதில் ராட்டு, அன்ன ஊஞ்சல், அதே மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸுக்கு விளையாட வேண்டிய விளையாட்டு எல்லாமே இருந்து அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் கார்டன் மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. நல்லா பிளான்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் பாகுபலியில் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு உள்ளதை பார்க்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வாங்கியிருந்தேன். இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்து மெட்டலில் பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, அதனால் இது வாங்கினேன். அப்புறமா ஃப்ளவர் மாதிரி எல்லோ கலரில் ஒரு இந்த கிளிப்பு எனக்கு ரொம்ப நாளாகவே இது மாதிரி வாங்கணும்னு நினச்சேன். இங்கே கிடச்சி வாங்கிட்டேன். சம்திங் சூப்பராக இருந்தது இது. அதே மாதிரி தான் இன்னொரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் பண்ணியிருந்தாங்க, பிளாஸ்டிக்கில். இதுவுமே நல்லா இருந்து. நெக்ஸ்ட்டு அதே நான் ஒன்று எடுத்திருப்பேன். அப்புறம் ஒரு இயர்ரிங் வாங்கியிருப்பேன். இந்த இயர்ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து, அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சோன்னு இதையும் எடுத்தேன். அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக்கு அது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பரணி தான் வாங்கியிருப்பேன். இது பார்க்கவே செம க்யூட்டாக இருந்து, அதனாலே இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்காக நீ இதை யூஸ் பண்ணணும், பார்க்க ரொம்ப நல்லா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாகுபலியில் எப்படின்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் இன்னுமே நிறைய வாங்கலாம். பர்ஃப்யூம் இதே மாதிரி திங்ஸு கூட உண்டு. அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை இயர்ரிங் வாங்கியிருந்தேன். அடுத்து இன்னொரு இயர்ரிங் வாங்கியிருந்தேன். செயினில் பண்ணது மாதிரி உள்ள ஒரு இயர்ரிங். இது சாரீக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் இதையும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃபைனலி லாஸ்ட்டாக கையில் போடுற ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி, ஒரு பேங்கிள் மாதிரியும் இருக்குது, ப்ரேஸ்லெட் மாதிரின்னு சொல்லலாம். அப்படி ஒரு இது வாங்கினேன். ரொம்ப யூனிக்காக இருந்து, எனக்கு பிடிச்சிருந்து, அதனால் வாங்கினேன் அதையும். இது கூடவே செடி தொட்டி 5 பீசஸ் வாங்கியிருப்பேன். இவ்வளோ தான் நான் வாங்கின திங்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.